என்று குறிப்பிட்டிருந்தார். மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற கவிதை களத்திலே தன்னுடைய கவிதையோடு நுழைகின்றார் கவிஞர் குவளை நாவலகன் அவர்கள். திருவாரூர் மாவட்டத்திலிருந்து வாருங்கள் நாவலகன். வணக்கம். நான் கவிஞர் குவளை நாவலகன், திருவாரூர் மாவட்டம், தமிழ்நாடு. ஜெர்மன் தமிழருவி வானொலி தொகுப்பாளர்கள் ஐயா நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் வணக்கம். மேலும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும் நன்றியுடன் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெர்மன் தமிழருவி வானொலி வழங்கும் கவிதைக்களம் நிகழ்வில் இன்றைய தலைப்பாக அப்பா என்னும் மந்திரம். இன்றைய தலைப்பாக அப்பா என்னும் மந்திரம். அப்பா என்னும் மந்திரமே இளவல் பருவத்தின் உற்சாக தந்திரமே. அப்பா என்னும் மந்திரமே இளவல் பருவத்தில் உற்சாக தந்திரமே. கடின உழைப்புகள் பலவாயினும் குருதியாய் சிந்திடுவார். கடின உழைப்புகள் பலவாயினும் குருதியாய் சிந்திடுவார். குடும்பத்தையும் காத்திடுவார். இல்லத்தின் தலையங்க காவலர். இல்லத்தின் தலையங்க காவலர். பல வழிகளையும் தாங்கும் சுயநலமில்லா சார் பதிவாளர். அழுக்குச் சட்டை போட்டாலும் அழகனவே தம் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பார். அழுக்குச் சட்டை போட்டாலும் அழகனவே தம் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பார். பலர் பார்க்க தனித்து நிற்கவே பேராசையும் பட்டிடுவார். பலர் பார்க்க தனித்து நிற்கவே பேராசையும் பட்டிடுவார். பட்டபாடுகள் வளவாயினும் கண்கலங்க தெரியாது. பட்டபாடுகள் வளவாயினும் கண்கலங்க தெரியாது. அவர் மனம் பலருக்கும் புரியாது. சோத்து மூட்டை கட்டியேனும் சோர்ந்திடாத சோகக்காரர். பெத்த பிள்ளைகள் நொந்துச்சுனா 10 முறை தொட்டே பார்ப்பார். பெத்த பிள்ளைகள் நொந்துச்சுனா 10 முறை தொட்டே பார்ப்பார். தினந்திரமும் செத்தே பிழைப்பார். தன் வழிகளை காட்டாது வந்தே அணைப்பார். தினந்தோறும் செத்தே பிழைப்பார். தன் வழிகளை காட்டாது வந்தே அணைப்பார். அப்பா எப்போதும் பிறப்பால் மந்திரமே. உழைப்பால் எப்போதும் இயந்திரமே. நான் கவிஞர் குவளை நாவலகன், திருவாரூர் மாவட்டம், தமிழ்நாடு. நன்றி, வணக்கம். அருமையாக இருந்தது குவளை நாவலகன். தினம் செத்து பிழைப்பார், ஆனால் தன் கவலையை மற்றவருக்கு காட்ட மாட்டார் என்று அப்பாவின் அந்த பெருமையை குறிப்பிட்டிருந்தீர்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். கவிதை காத்தை அலங்கரிக்க அடுத்த கவிஞர் திருமதி ரேவதி